இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம், ஒவ்வொரு விதமான டவுட். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன வந்து நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதை வந்து எப்படி நம்ம சரி பண்றது, இதை பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்ல டேட் ஆஃப் ஜாயினிங்கா இல்லை டேட் ஆஃப் எண்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவர் வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அவர் வந்து ஆன்லைனில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஆனால் எம்ப்ளாயர் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அப்ரூவ் பண்ணுற ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை, ரிஜெக்டட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு வந்ததுமே இந்த ரிக்வஸ்ட் வந்து எம்ப்ளாயருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஆனால் எம்ப்ளாயர் சைடில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ரிக்வஸ்ட் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிலேட் பண்ணிடுங்க. இந்த ரிக்வஸ்ட் வந்து டிலேட்டட் ஆயிரும். உங்களோட எம்ப்ளாயருக்கு வந்து ரிக்வஸ்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அகேன்ஸ்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிக்வஸ்ட் கொடுங்க. அப்போ வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கு இந்த ரிக்வஸ்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ அவங்களால அப்லோட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது இவரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயருக்கு ரிசீவ் ஆயிருச்சு. ஆனால் அவங்களுக்கு ரிஜெக்டட் ரீசன் மட்டும் தான் இருக்குது, அப்ரூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருக்காது. எம்ப்ளாயரோட ஐடியை வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்ககிட்ட இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து டிஎஸ்சி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆக்டிவில் வச்சிருக்கணும். ஒருவேளை அந்த சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்படின்னு வைங்களேன், ஸோ அவங்களால வந்து அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஆனால் அதை எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா டிஎஸ்சி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் எம்ப்ளாயரால் இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு அப்ரூவ் கொடுக்க முடியும். ஸோ உங்களோட எம்ப்ளாயர் வந்து அந்த டிஎஸ்சி சாஃப்ட்வேர் வந்து ஒருவேளை வைக்கலை அப்படின்னாலோ இல்லை ரினிவல் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னாலோ ஸோ அவங்களால வந்து அப்ரூவ் வந்து பண்ண முடியாது. அதை வந்து ரினிவல் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் ஃபார் 33 மந்த், சர்வீஸ் மந்த் 45, நாட் ரெக்கார்ட் என்சிபி டே நீட் டு கிளாரிஃபை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் தான் எப்படியுமே பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசனாக இருக்கும். ஒருவேளை நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து செகண்ட் ரீசனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ரீசன் இருக்குது. இதில் செகண்ட் ரீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் உங்களோட யூஏஎன்ல ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்க பேங்க்குக்கு பதிலாக வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்டேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். அடுத்த ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் ஃபார் 33 மந்த், சர்வீஸ் மந்த் 45, நாட் ரெக்கார்ட் என்சிபி டேஸ். அதாவது என்சிபி டேஸ்க்கான ரெக்கார்ட் எதுவுமே இல்லை, அதை வந்து கிளாரிஃபை பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் சர்வீஸ் மந்த், அதாவது வந்து இவங்க ஒர்க் பண்ண மந்த் அப்படின்னு கணக்கு பண்ணால் 45 மாதம் அப்படின்னு வந்து இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கிறது வெறும் 33 மாதத்துக்கு மட்டும்தான் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டை வந்து கால்குலேட்டட் வந்து பண்ணி டோட்டலாக உங்களுக்கு வந்து எத்தனை மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி அதில் டோட்டலாக எத்தனை மாதத்துக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து டெபாசிட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி 45 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் 33 மாதத்துக்கு தான் கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆயிருக்கு அப்படின்னா இதை வந்து உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட சொல்லி பேலன்ஸ் இருக்கிற மாதத்துக்கு ஏன் வந்து கான்ட்ரிபியூஷன் டெபாசிட் வந்து பண்ணல, இதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு என்ன ரீசனுக்காக டெபாசிட் வந்து பண்ணல அப்படிங்கிறத மெயில் மூலமாக கிளாரிஃபை பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ப்ராப்ளத்தையும் வந்து ரிசால்வ் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் ப்ராப்ளத்தை ரிசால்வ் வந்து பண்ணுறதுக்கு வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி இருந்ததுன்னா அந்த என்சிபி டேஸ்க்கான ஃபார்மையும் வந்து அப்டேட் வந்து பண்ண சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டையும் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகும். பட் இது வந்து சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் உங்களோட எம்ப்ளாயர் இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டாக இருந்து உங்களோட எம்ப்ளாயர் தான் வந்து பேலன்ஸ் மந்த்துக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் டெபாசிட் வந்து பண்ணலை அப்படின்னா அதுக்கு அவர் கிளாரிஃபை மெயில் போட்டால் இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகும். அடுத்து ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இது வந்து 50,000 மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேன் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணி அதை வந்து சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து
ஆன்லைன்ல நீங்க கிளைம் பண்ணும்போது அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த மாரி அப்லோட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸ் வந்து புடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டாக்ஸ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபார்ம் நம்பர் 15G இல்லன்னா 15H வந்து நீங்க வந்து சப்மிட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பான் கார்ட் நாட் சப்மிட்டட் பை த மெம்பர். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பான் கார்டும் சப்மிட் பண்ணல, ஃபார்ம் 15Gயும் வந்து சப்மிட்டட் வந்து பண்ணல அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட டோட்டல் பேலன்ஸ் வந்து 50,000க்கு மேல இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பான் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களோட டோட்டல் பேலன்ஸ் 50,000க்கு மேல இருந்து உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு கீழ இருக்குது அப்படின்னா, பான் கார்டு வந்து கண்டிப்பா லிங்க் பண்ணணும். அதே மாரி ஃபார்ம் நம்பர் 15Gயும் வந்து உள்ள வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இந்த 2யும் பண்ணும்போது உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும். டாக்ஸ் வந்து புடிக்க மாட்டாங்க. 0% டாக்ஸ்ல உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் செட்டில் ஆயிரும். அதே மாரி உங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்டடும் ஆகாது. ஸோ இந்த மெயின் ரீசனுக்காக தான் இந்த ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 3 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.